Hi friends, welcome to SANTRA expert. இந்த வீடியோவில் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்ததோ அதில் இருந்துட்டு இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் தான் ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்குனாலும் சரி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி விசிபிலிட்டியை கொடுக்குறது இதுதான் கொடுக்கும். அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கணுமா, பப்ளிக்காக இருக்கணுமா, ப்ரொடெக்டடாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறதே இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் தான் வந்து சொல்லும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நான் ப்ரைவேட்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைவேட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லாம் பப்ளிக்கில் தான் எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபியரில் இன்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போது ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் வேரியபிள். இந்த வேரியபிள் ஹியூமன் அப்படிங்கிற இந்த இன்னர் கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். அந்த ஹியூமன் அப்படிங்கிற இந்த கிளாஸை விட்டு வெளியே எங்கேயுமே இதை வந்து ஆக்சஸ் ஆகாது. இன்ஹெரிட் பண்ணால் கூட அந்த இடத்துல கூட இது ஆக்சஸ் ஆகாது. ஈவன் மெயின் ஃபங்க்ஷனில் கூட இருந்து நம்ம இந்த ஏஜ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது அவ்வளோக்குள்ள ப்ரைவேட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஹியூமன் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஹியூமன் விஜய் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து விஜய் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 24 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்துருக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கர்சர் வச்சுக்கிறதுல இன்ட்டு ஹியூமன் இஸ் அ ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் ஃபங்க்ஷனும் ப்ரைவேட் வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதை ஆக்சஸ் பண்ண உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நான் இந்த ஏஜ் அப்படிங்கிறதுக்கு நான் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும். அந்த ப்ரைவேட் வேரியபிள் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பப்ளிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஒரு பப்ளிக் அப்படிங்கிற இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். வாய்ட் கெட் ஏஜ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் எழுதுகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இன்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஒரு கெட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூவை வந்து ரீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூவை ரீட் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cout ஏஜ் என்டிஎல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் டாட் கெட் ஏஜ் ஆஃப் ஸோ அதுக்கு நான் இன்புட் வந்துட்டு 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் விஜய் டாட் டிஸ்பிளே ஆஃப். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 24 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து டேரெக்டாக அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியலை. ஆனால் அந்த கிளாஸுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோடய ஏஜை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தங்க என்னோட ஏஜ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் தான் தெரியும். இப்போ நான் இதில் வந்து இப்படி கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து அங்கேருந்து இன்புட் 24 அப்படின்னு வருது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஏஜை வந்து அவங்களுக்கு நான் ஏமாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இன்ட் நியூ ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டன் ஏஜ் -4 அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த -4 பண்ண வேல்யூவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நியூ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 20 அப்படின்னு வந்திருக்குது. ஆனால் அங்கே யூசர் கொடுக்குற இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 தான். ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்தது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வந்திருக்குது. ஸோ நான் வந்து ஏஜை வந்து தப்பாக சொல்கிறேன். இப்படி நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கைட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறது தான் நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.